மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேற போகுது, எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஸ்டார்டிங்கில் அமர்ந்திருக்கார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கண்களால் பேசக்கூடிய நீங்கள், கற்பனையால் பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நீங்கள், உங்களுடைய வேலை சார்ந்த உங்களுடைய வேலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அதுபோல் உங்களுடைய ஒரு குடும்பம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப குறையும். மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு அதிக அக்கறை கொடுத்துட்டு, அதிக கவனம் கொடுத்துட்டு, உங்களை நீங்களே தொலைத்த காலம் இன்று முதல் முடிவடைகிறது. உங்களுக்காக நீங்கள் அற்புதமாக வாழக்கூடிய காலம் இந்த ஜூலை மாதம் தொடங்குகிறது என்பது உண்மை. வேலை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உறுதியாக அது மாற்றப்படும். உங்களுடைய வேலையில் எவ்வளவோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா வேலைக்கு ஃபுல் இன்வால்மெண்ட் கொடுத்தாலும் கூட இருக்கவங்களையும் சேர்த்து கூட்டு போனீங்க பார்த்தீங்களா, அதனாலேயே உங்களுடைய வேகம் குறையுது, உங்களுக்கான அங்கீகாரம் குறையுதுங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போ நிறையா மிதுன ராசிக்காரங்க இப்போ இருக்க வேண்டிய லெவலே வேறு லெவல், நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் வாழக்கூடிய நீங்கள் யாரை உயர்த்தி விட்டீங்களோ அவங்க மூலமாகவே என்ன பண்ணுறீங்க, இறக்கப்படுறீங்கிறது உண்மை. இறக்கமும் படுறீங்க, இறங்கப்படுகிறீங்க. ஒரு நல்ல நிலைக்கு போக வேண்டிய நீங்கள் கீழே இறங்குறீங்க, நீங்கள் உயர்த்தி விட்டவங்க உங்களை தள்ளி விட்டு மேலே போயிடறாங்க. ஸோ இந்த நிலை இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக மாறி மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இந்த ஜூலை மாதம் கிரக ரீதியாக உறுதியாக இருக்க போகுது. இந்த மாதம் தொடக்கத்தில் 8ஆம் தேதி வரையும் புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, ராசியில் அமர்ந்திருக்கார். ராசிக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். 8ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, வக்ரமாகி ராசிக்குள்ளே வரார். அப்போ என்ன விஷயம்லாம் நடக்க போகுதுன்னா, நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து உதவி இருப்பீங்களா, யாருக்காவது இல்லை நிறைய பேர் கொடுத்து உதவி இருப்பீங்க. என்னை பொறுத்தவரை மிதுன ராசி உதவி அப்படிங்கிற செயல்பாடில் வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுங்க மாதிரி அந்தளவுக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சு கடைசியில் உங்கள் லைஃப்பை தேடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் செஞ்ச ஒரு நிறைய நண்பர்களில் ஒரு சில நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல உதவிகள் செய்யக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுங்கிறது உண்மை. அதாவது நீங்கள் செஞ்ச நல்ல விஷயம் உங்களுக்கு இப்போ நல்ல அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக வரப்போகுது. அதேபோல் அரசாங்க வேலையில் வேலை பார்க்குற நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதேபோல் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குற உங்களுக்கு, அதேபோல் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. என்னை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ ஜூலை 17க்கு அப்புறம் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இவ்வளோ நாட்களாக உங்களை யாருமே மதிக்கலை, யாருமே கொஞ்சம் கூட கேர் பண்ணலைன்னு சொல்லி யோசித்த நீங்கள் இனிமேல் உங்களை எல்லாரையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடை நீங்கள் மாற்ற போகிறீங்க. அதை எப்படி சொல்லணும்னா, பேச்சை குறைச்சி செயலில் இறங்க போகிறீங்க, இதான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. வேலை தேடிக்கொண்டிருக்கிற நம்முடைய மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். சார் இல்லை சார் வேலையெல்லாம் தேடலை, வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கும், அப்படியே ஒரு டிப்ரெஷனை உண்டு பண்ணுறாங்க சார், கண்ட்ரோல் பண்ணிட்டு வேலை பார்க்குறோம். வேலையை பார்க்குறதுக்கான மிகப்பெரிய நோக்கமே என்னுடைய குழந்தைகளுக்காக, என்னை நம்பியிருக்க என்னுடைய ஃபேமிலிக்காக. நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அந்த அழுத்தம் போயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் உறுதியாக நிறைவேறப்போகுது. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு செயல்பாடு கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. உங்களுடைய உள்ளத்திலும் சரி, உங்களுடைய இல்லத்திலும் சரி மகாலட்சுமி வாசம் செய்ய போகிறாள்ங்கிறது பார்க்கும். அதாவது என்ன சொல்லுவோம்னா, காளியம்பல மகாலட்சுமி அடிக்க போகிறாங்க. சார்
எந்த மகாலட்சுமி சார்னு கேட்கக்கூடாது. சரியா? நான் சொல்கிறது இறை அருள் மிகுந்த அற்புதமான பொன்பொருள் சேர்க்கையை கொடுக்கக்கூடிய நம்முடைய தாயார் மகாலட்சுமி உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக உங்களை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதே போல் உங்களை ஏமாற்றுறவங்களுக்கு, உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்க போகுது. சரியா? இவ்வளோ நன்மைகள் இருக்கே, நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், ஏதாவது விஷயங்களில் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கலாம். உங்களுக்கு பொருளாதாரம் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய பாக்கியமாக இருக்குதுன்னு நம்ம சொன்னோமா? இந்த மாதம் அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போதா? ஸோ அப்போ நீங்கள் எங்கேயா சின்னதாக அளவு கொஞ்சம் பெரியதாக கடன் வாங்கினீங்கன்னா, சரி கடனை கொடுத்துருவோம், அக்கடை கொடுத்துருவோம், சார்ட்டை கொடுத்துருவோம், அண்ணன்ட்ட கொடுத்துருவோம் சொல்லி ஒரு கடனை அடைக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா உறுதியாக பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா கடனை அடைக்கிறது நல்லது. ஏன்னா உங்களை பொறுத்தவரை கடன் இருந்தால் நிம்மதியாக தூங்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா தூங்கியிருந்தீங்க, கடன் வாங்கினது தூக்கமே போச்சுன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் கடனை அடைக்கிறது நல்லது இந்த மாதம். ஆனால் என்ன, கரெக்டான எவிடன்ஸ் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. சார் நீங்கள் ரூபா கொடுத்துட்டு போங்க, நான் நீங்கள் கொடுத்த செக்லிப் அப்புறம் தரேன், சார் நீங்கள் ரூபா கொடுத்துட்டு போங்க, உங்கள் டாக்குமெண்ட் அப்புறம் தரேன் யாராவது சொன்னால் தயவுசெய்து அவசரப்பட்டு கொடுத்துட்டு வந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, சொல்லி வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் பணத்தை கொடுக்கவே இல்லைன்றுவாங்க. அதனால் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு தான் பணத்தை கொடுக்கணும். ஸோ இதில் கவனம். அதுபோல் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை வெளிப்படைத்தன்மையாக சொல்லிக் கொடுக்கீங்களா, அதில் கொஞ்சம் யாருக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். சரியா? லாபம் இரட்டிப்பாக வரும். ஆனால் என்ன பண்ணணும், பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்கான விஷயத்தை திட்டமிடணும். மொதல் விஷயம். ரெண்டாவது, பைக் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பைக் ட்ராவல் பண்ணணும். அதுவும் தாய்மாமா உறவுடன் பைக்கில் ட்ராவல் பண்ணக்கூடிய நம்மளுடைய மிதனராசி சிறு வயதுலேருந்து பெரிய வயது வரை உள்ள உறவுகள் கட்டாயமாக நல்லா வண்டியை பிடிச்சிக்கணும், பாதுகாப்பாக போகணும். ஸோ குழந்தைகளை கூட்டு போகிறவங்களும் பாதுகாப்பாக கூட்டு போங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் கிரக ரீதியாக கிடைக்க போகுது. தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னேற்றத்தை, நிதி நிலையில் பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் அற்புதமான செயல்பாடுகள் நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை.